ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி சிறப்பு விருந்தினரா வந்த நேத்து நடந்த அம்பேத்கர் ஈவெண்ட் பத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இந்த மாதிரி மன்னராட்சி நடக்கிறதா சொன்னாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல அப்படின்ற மாதிரி பதில் கொடுத்திருக்காரு. தென் ஜஸ்ட் பிறப்பால் மட்டுமே முதலமைச்சர் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு, இங்க யாரும் பிறப்பால்லாம் முதலமைச்சர் ஆகல, மக்கள் தேர்ந்தெடுத்து தான் முதலமைச்சர் ஆயிருக்கும், அந்த அறிவு கூட இல்லாம பேசுறாரு அந்த ஆளு அப்படின்ற மாதிரி மரியாதை குறைவா பேசியிருக்காரு. அண்டு மன்னராட்சி, பிறப்பால் முதல்வர் இதெல்லாம் நேத்தி மேடையில பேசினது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கலன்னு சொல்லியிருக்காரு. சோ அப்போ இவர் மரியாதை குறைவா பேசினவர் யாரை மீன் பண்ணின்றது தெரியல. ஏன்னா தளபதியை இந்த மாதிரி மரியாதை குறைவா பேசியிருக்க மாட்டாரு. அப்படி தளபதியை மீன் பண்ணி பேசியிருந்தா வெறித்தனமான அடி விழும். பட் ஆனா சினிமா செய்திகள் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது தளபதி அட்டாக் பண்ணி தான். சோ அம்பேத்கர் அவர்களோட புத்தகத்தை வெளியிடுறது இவருக்கு சினிமா செய்தியா, அதுவே அமரன் படத்தை குடும்பத்தோட போய் பார்த்தது சினிமா நிகழ்வு இல்லையா. சோ தைரியமா நிகழ்ச்சியை பார்த்தேன், அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுத்துட்டு போகாம தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. அதுவும் அறிவில்லை அந்த ஆளுக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னு சொல்லிட்டு கிளாரிபிகேஷன் வந்தே ஆகணும். யார சொல்லியிருந்தாலும் அது தவறுதான். பட் தளபதியை அவர் மீன் பண்ணியிருந்தாருன்னா சம்பவம் மிக பெருசாகும். சோ இதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் வருதான்னு பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, நேத்தி நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லாரும் வெறித்தனமா ட்ரிகர் ஆயிருக்காங்க. அதனாலதான் என்ன பேசுறதுன்னே தெரியாம உளறி இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம G4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.